Hey, hi Mahamood. Hello, yeah. Nice meeting you. Thank you very much. So, முதல்ல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா Mahamood Jesco Energy கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இவர் தான் Mahamood. ஸோ இவர் வந்து ஒரு யங் டேலண்டட் பிஸ்னஸ் மேன்னே சொல்லலாம். கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர். அது மட்டுமே இல்லாமல் காலேஜ் முடிச்சுட்டு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஜாப் ரெக்ரூட் பண்ணி கொடுக்குற ஒரு பர்சனாகவே இருக்கார். அது வந்து ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்காரு. ஜெஸ்கோ எனர்ஜிஸுங்கிறது அவரோட கம்பெனிஸ். பட் அந்த ஹெச்ஆர் கன்சல்டன்சி, மேன் பவர் கன்சல்ட் இது எல்லாமே வந்து அவரோட ஒரு பேஷனுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜாப் வேணும் அப்படிங்கிறத இவரோட பெரிய மோட்டிவேட்டாக இருக்குது. ஏன்னா இவர் படித்து முடிச்சு வெளியே வந்த காலத்தில் இவர் ஜாபுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த கஷ்டத்தை எந்த ஸ்டூடெண்ட் படக்கூடாதுங்கிறனால அவரோட ஒரு பேஷன் ட்ரீமாக வந்து அதை எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அவரை பற்றி தான் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அவரோட கம்பெனிஸை பற்றியும் நிறைய பார்க்க போகிறோம். ஹலோ, என்னோட பேர் வந்து மஹமூத். என்னோட கன்சர்ன் நேம் வந்து ஜெஸ்கோ எனர்ஜி. வி ஆர் வந்து இண்டஸ்ட்ரியல் லூப்ஸ் அண்ட் மரைன் ப்ராடக்ட். ஸோ ட்ரேடிங் அண்ட் ஷிப்பிங் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதர் தென் ஷிப்பிங் வந்து வி ஆர் த ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெலிகாலர்ஸு, ஃப்ரண்ட் ஆஃபீஸு, ஸோ அக்கௌண்ட்ஸு அது மாதிரி ட்ரெயின் பண்ணி ஜெஸ்கோவில் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதான் மெயினாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஜெஸ்கோவில். சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜெஸ்கோ எனர்ஜிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எது உங்களுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்தது? எப்போ இந்த கம்பெனி ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2008 வந்து ஷிப்பிங் MBA ஷிப்பிங் அண்ட் போர்ட் மேனேஜர் முடித்ததுக்கப்புறம் ETA வந்து வெஸ்ட் ஏஷியா மெரிட்னு சொல்லி ஒரு சிங்கப்பூர் பேஸ் கம்பெனி. அதில் வந்து ஷிப்பிங்கில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு டேங்கர் ப்ளஸ் ட்ரை பல்க்கு இந்த மாதிரி ஃபுல் ஆப்ரேஷன் தான் இருந்தது. ஸோ அதோட பாஸ் பார்த்தோன்னா BS அப்துல் ரஹ்மான். அவங்க தான் வந்து ETA பெரிய கம்பெனி. ஸோ துபாயில் தான் ஹெட் ஆஃபீஸ். ETA ட்ரேடிங் அண்ட் ஷிப்பிங் பெரிய கம்பெனி. ஸோ அதுதான் அவர் தான் என்னுடைய வந்து மெயினாக அவரை வந்து ஒரு ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ட்ரேடிங் பண்ணணுங்கிறத அவர் தான் என்னுடைய மெயின் ஒரு என்ன சொல்கிறது, அவர் தான் நான் ஃபாலோவராக பண்ணிகிட்டு இருந்தேன், மென்டாராக. ஸோ அப்படி தான் வந்து ஜெஸ்கோ எனர்ஜிங்கிற கன்சர்னை ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர். ஸோ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனும் ஒரு மோட்டிவேட்டர் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அவர் BS அப்துல் ரஹ்மான் தான். கண்டிப்பாக. சூப்பர். மாஸ். ஸோ இப்போது நம்ம ஜெஸ்கோ எனர்ஜிஸ் வந்து இப்போ நிறைய பேர் எல்லா ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஒரு கம்பெனி எடுத்துகிட்டோம்னா அதே மாதிரி கம்பெனிஸ் நிறையா இருக்கும். கோயம்புத்தூர் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், என்டையர் இந்தியா, வேர்ல்டு எல்லாத்துலேயுமே. ஜெஸ்கோ எனர்ஜிஸ் எதுலேருந்து ஸ்பெஷாலிட்டி, என்ன யூனிக்னஸ்? ஜெஸ்கோ எனர்ஜிஸோட யூனிக்னஸ் என்னது? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெஸ்கோவில் இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட். ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலவங்க வந்து ஒன்லி ஃபார் கல்ஃப் பிராண்ட் வச்சுருப்பாங்க, வெறும் ஷெல் பிராண்ட் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. இண்டஸ்ட்ரீஸ் தேவையான ஆல் த பிராண்ட் நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து வி ஆர் சோர்சிங் ஃப்ரம் மும்பை அண்ட் இந்தியாவில் பண்ணுறோம். ஒரு சில வந்து வி ஆர் இம்போர்ட்டிங் த ப்ராடக்ட். ஸோ ஷிப்பிங்க்கு வந்து வி ஆர் சப்ளைங் ஃபார் வேர்ல்டு வைட். இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒரு பங்கரிங் வேணும் அப்படின்னா வி ஆர் சப்ளைங் டு தி சிங்கப்பூர். ஒரு வெசலுக்கு வந்து துபாயில் வேணும், வி ஆர் ஸ்டெமிங் ஃபார் மெரைன் லூப்ஸ் அப்படின்னா வி ஆர் சப்ளைங் துபாய். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது வி ஆர் த மல்டி பிராண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இன் ஆல் ஓவர் பேன் இண்டியா ஆஸ் அ ப்ராடக்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பெரிய கம்பெனியை டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதுவும் என்டையர் வேர்ல்டு வைடு சப்ளை பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இனிஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் கன்செப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எடுத்தோன்னே வெற்றினா கண்டிப்பாக கிடைக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து ஜீரோலேருந்து மார்க்கெட்டிங் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் கொண்டு போகிறதுக்கு மார்க்கெட்டிங் தான் ஃபஸ்ட்டு நான் டெவலப் பண்ணேன். ஒரு மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கோயம்புத்தூர் நான் போகாத கம்பெனியே இல்லை மார்க்கெட்டிங்க்கு. எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஏறி இறங்குவேன், என்னோடய கார்டை கொடுப்பேன், கார்டு ரிட்டர்ன் வரும், கார்டை கொடுப்போம், இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மார்க்கெட்டிங்லாம் ஃபஸ்ட்டு நான் டெவலப் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் டார்கெட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டிஜிட்டல் தான் பண்ணேன். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டில் தான் எனக்கு வந்து நிறைய என்கொயரி ஃப்ளோட் ஆகி வந்தது. இதில் தான் நான் வந்து கஸ்டமர்கிட்ட ஈஸியாக நாங்கள் ட்ராவல் பண்ண முடிஞ்சது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். சூப்பர். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டெவலப் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இன்னும் ஃபியூச்சரில் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐ திங்க் லாஸ்ட் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணப்போ உங்களோட இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன், உங்களோட ஸ்பீச் நான் கேட்டிருந்தேன். அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க சோஷியல் மீடியாஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களோட பர்சனல் டெவலப் பண்ணுறதுக்கு, நல்ல விதத்தில் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட்டாக இருக்க சோஷியல் மீடியாஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு? நாங்கள் சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னா பிராண்டிங். நம்ம ஜெஸ்கோ எனர்ஜிக்கிற பிராண்டு வந்து ஒரு 2 வீலர் 4 வீலர் ஆயிலாம் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் வந்து டெய்லியுமே ரன் பண்ணுறோம். ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் இந்த ஊருக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு பேஜ் வச்சுருக்கோம். இப்போ சென்னைக்கு ஒரு பேஜ்,
ஹைதராபாத்துக்கு ஒரு பேஜ். இப்படி தான் டிஜிட்டலில் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் வந்து யங்ஸ்டர் வந்து மோஸ்ட்லி அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அது பயனுள்ளதாக என்ன பண்ணுறோம், அதில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இப்படி தான் உங்களுக்கு என்கொயரி ஃப்ளோட் ஆகுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். சூப்பர் சார். ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. எனக்கு வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இப்போது படிச்சுட்டு வரவங்களுக்கு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது நல்லதா, இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் செல்ஃபாக ஸ்டார்ட் பண்ணுறது, ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதா? இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு காலேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் கிடைக்கிற ஜாப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. எது உங்களுடைய ஆம்பிஷன் இருக்கோ, இப்போ வந்து நீங்கள் வந்து நான் மார்க்கெட்டிங்கில் நான் சூப்பர் அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மின் அண்ட் ஹச்ஆர் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1 year or 2 year வந்து ட்ரைனிங்காக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 yearல ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வந்து இதை விட இந்த இன்னொரு 3 years நம்ம அந்த ஜாப்ல இருக்கலாமாங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் 2 year ப்ராஜெக்டை ரன் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், 0 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களே ரன் பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு. பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரையல் பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் ரிலீவ் ஆகிட்டு ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ஈஸியான ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போது நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிட்டீங்க, நான் வந்து நிறையா பார்க்குறேன். நான் அந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து உங்களை உள்நுழைச்சிக்கிறதுக்கு எது வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுகோல், அந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, யார் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் உங்களுக்கு? இப்போ நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ்க்காக தான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறோம். பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஓனர்ஸை மீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வேறு வச்சுருக்கோம். மேன்பவர் ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க மேன்பவர் வேணும்னு சொல்கிறாங்க, இமீடியட்டாக ஒரு ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த இதுக்காக தான் நான் பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸே நாங்கள் ரன் பண்ணுறோம். எல்லா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதே வந்து இந்த ப்ரோக்ராம்காக தான். ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் வந்து என்னென்னா நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து கனெக்டிவிட்டி நிறைய கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ரெஃபரல் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக நான் க்ளோஸ் பண்ண முடியுது. இதுக்காக தான் நான் நிறைய பிஸ்னஸ் அட்டன் பண்ணுறது இதுக்காக தான். சரி, சூப்பரான பதில் சார். சார் நிறைய அவார்ட்ஸ் பார்த்தோம் உங்கள் ஆஃபீஸில் வரப்போ. நீங்கள் சொன்னீங்க இங்கே பாதி அவார்ட்ஸ் தான் நம்ம ஆஃபீஸில் வச்சுருக்கோம், மீதி அவார்ட்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா ஆஃபீஸில் வந்து மாட்டினா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு, அதனால் பாதி தான் இங்கே மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கி என்னென்ன ரெகக்னைசேஷன் எதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? ஸோ மோஸ்ட்லி இங்கே கோயம்புத்தூரில் வந்து ரிச்னஸ் கிரியேட்டர்ஸு, என்என்ஐ, அதுக்கப்புறம் நாங்கள் பிஸ்னஸ் கிளப்ஸ் நிறைய இருக்கிறோம். ஸோ இந்த கிளப்பில் இருக்கும்போது வந்து நமக்கு பெஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர் அவார்டு, நெட்வொர்க்கிங் அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்டு கிடைக்குது எப்போதுமே அட்டன் பண்ணுறனால. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக. சூப்பர் சார். சார் இந்த என்டர்பிரனர்னா என்ன, அது கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா? என்டர்பிரனர் இல்லை, ஒரு ஓனர் வந்து நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் ரன் ஆயிரும்ங்கிறதுல கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். எம்ப்ளாயி ஜாஸ்தியாக போடுங்க. நிறைய பேர் என்னென்னா சிங்கிள் மேனர், நான் தான் எம்ப்ளாயி, நான் தான் ஹச்ஆர், நான் தான் ஓனரு, நான் தான் ஃபினான்ஸ், அது பண்ணாதீங்க. நிறைய மேன் பவர் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வந்து அசுர வளர்ச்சியில் நல்லாவே சூப்பராக பண்ண முடியும். கண்டிப்பாக நிறைய எம்ப்ளாயி போட்டால். ஸோ அது ஓகே. இல்லை நாங்கள் ஒரு என்டர்பிரனர்னால் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரனர் நிறைய இப்போ அவார்ட்ஸில் பார்த்தா பெஸ்ட் என்டர்பிரனர் அப்படிங்க. என்டர்பிரனர்னால் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுதான் எனக்கு. ஒரு பிஸ்னஸ் மேன் ஓகே, நீங்கள் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறீங்க. என்டர்பிரனராக நீங்கள் வந்து சொசைட்டிக்காகட்டும் இல்லை அடுத்த பிஸ்னஸ்க்கு என்ன உங்களோட இன்புட் இருந்து? நிறைய வந்து நம்ம உதவி செய்கிறோம். எப்படி அப்படின்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் தான் மெயினாக. இப்போ வந்து நம்ம கம்பெனி ஒரு சின்ன கன்சர்னாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய நியூவாக வர்றாங்களே காலேஜ் முடிச்சுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். நிறைய ஒரு 10 days 20 days ட்ரெயின் பண்ணி தான் வேறு கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் விடுறதில்ல, வேறு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய அலோவ் பண்ணுறோம். ஆஃபீஸில் எப்போவுமே என்கேஜாக இருக்க மாதிரி நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஸோ அதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவாக இருக்குது. அது நான் ஒத்துக்கிறேன் சார். இப்போ வந்து நான் வந்து 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் வந்து நம்ம 2 பேர் பேசுறதுக்கு ஸ்பேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கே நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய பேர் இங்கே வராங்க, பழகுறாங்க, அவங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள். ஓகே, நான் என்ன கேட்குறேன், உங்கள் சைட்லேருந்து ஒரு என்டர்பிரினரோ ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வந்து ஒரு மேன் பவரோ இல்லை ஹெச்ஆர் என்னவா இவ்வளோ இதுவாக இருக்கீங்க, உங்களோட அட்வைஸாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மெயினாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோல், இதில் நம்ம இதுதான் நம்மளுடைய ஆம்பியன்ஸு, இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோல் செட்டிங் கொடுத்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கூப்பிட்றோம் 9 o'clock சொல்கிறாங்க, ஆனால் 10 o'clock தான் ரீச் ஆகிறாங்க. ஆஃபீஸ் கூட வந்து 9:30 ஆஃபீஸ்னாவே 10 o'clock ஆயிடுது. அது பண்ணாதீங்க. ஒரு ஓனருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும் அந்த கம்பெனியில். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆல்ரவுண்டராக இருங்க. ஒரு ஓனர் வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அது மட்டும் பண்ணாதீங்க, கேட்டுகிட்டே இருங்க. அடுத்து என்ன சார் பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வரும்போது தான் நீங்கள் பிகம் ஆண்டர்பிரனர் கண்டிப்பாக வருவீங்க. சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ இந்த ஒரு செமையாக போயிட்டுருக்கு, நீங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டீங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகட்டும், என்னோட பர்சனல் லைஃப் சக்ஸஸ் ஆகட்டும், ஏன்னா ஒரு பிஸ்னஸ்லேயே நீங்கள் இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கீங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக இருக்கீங்க, எல்லாத்தையுமே கீப் அப் பண்ணுறப்போ உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுப்பீங்க, நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு ஹியூமனாக நீங்கள் வந்து இந்த டைமில்
யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதில் வந்து நான் மெயினாக தேங்க் பண்ண வேண்டியது நான் லேர்ன் பண்ணல என்னுடைய ஈடியோட பாஸ். அவங்களுக்கு வந்து அவங்க தான் மென்டாராக இருந்து நமக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிரதர்ஸ், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ஜெஸ்கோட எம்ப்ளாய் இல்லைனா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்டமர் இஸ் த கிங் அப்படி சொல்லுவாங்க. நான் எப்போதுமே எம்ப்ளாய் இஸ் த கிங். எம்ப்ளாயி கரெக்டாக இருந்தால் தான் கம்பெனியோட வளர்ச்சியே பெரிய லெவலில் போகும். ஸோ ஆல்வேஸ் ஐ சே எம்ப்ளாய் இஸ் த கிங் தான் சொல்லுவேன் எப்போதுமே என்னோட இதில். சார் ஆமாம், அது மறந்துடே போயிட்டேன் சார். நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். நான் இந்த கம்பெனிக்குள்ளே வந்து பார்க்குறேன், நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி கூட வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் தான் ஓனரா இல்லை வந்து உங்களுக்கு பிரதரு சிஸ்டர் இல்லை ஃப்ரெண்டு யாராவது இருக்க பார்ட்னரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா நீங்கள் ஒரு எம்டி ஒரு தனி ரூமில் செட்டப்பில் இருப்பீங்க. நான் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் என்னென்ன எம்ப்ளாயை வந்து கலந்து உட்காந்துருக்கீங்க. நான் அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட, உங்களுக்கு மேலே யாராவது பாஸ் இருக்காங்களான்னு கேட்டப்போ இல்லை நான் தான் பாஸ் அப்படின்னீங்க. இது ஏதோ ஒரு ரீசன்னாலேயே இது இப்படிலாம் நான் எம்ப்ளாயி கூட இருந்தால் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ரீசனாக இல்லை? எப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு மென்டராக தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு 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 பிஸ்னஸில் நம்ம சொல்லிக் கொடுத்தா கொண்டு போக முடியும். இப்போ ஓனர் வந்து நம்ம கோவப்பட்டால் சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு டார்கெட் கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கிறத கைட் பண்ணணும். ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி உட்காந்துருக்கோம். எம்ப்ளாய் வந்து நான் கைட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 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 ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் கைட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். நாங்கள் சும்மா திடீர்னு போய் டார்கெட் நான் கேட்குறதில்ல. எந்த எம்ப்ளாய்ட்டுமே என்னாச்சு 5 lakhs பண்ணிட்டீங்கன்னா 10 lakhs நம்ம ட்ராவல் பண்ணும்போதே வந்து ஜாலியாக அப்படியே கொண்டு போகிறோம். அவங்களுமே ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி தான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காமல் அழகான முறையில் ஒரு நாளைக்கு ஆர்டர் வருது, அதை கால் பேசுகிறாங்க, அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகணும். அந்த இதில் பேக்கப் எண்டில் வந்து ஒரு மென்டாராக தான் நான் வந்து என்னோடய எம்ப்ளாய்க்கு நான் இருந்துகிட்ருக்கேன் இந்த பிஸ்னஸ் டைம். சூப்பர் சார். ஸோ ஏன்னா நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நிறைய சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க, ப்ரெஷராக இருக்குது, சேல்ஸ் பிடிக்கலையா, பிடிச்சாலுமே வந்துட்டு இதுக்கு மேலே பிடின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் அப்ரிஷியேட் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நீ பிடிச்ச பிஸ்னஸ் வரைக்கும் சூப்பர். ஆனால் இங்கே வந்து நான் பார்க்குறேன், அவங்க எம்ப்ளாயீஸ் தான் வந்து உங்களை வந்து அதிகாரம் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் அவங்கள வந்து அதிகாரம் பண்ணுற மாதிரி நான் பார்க்கல. அவங்க வந்துட்டு நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வேணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து நான் பார்த்த வரைக்கும் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. எங்கள் டைப்னு இப்படி பேசலாங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிடும். ஆனால் இதில் இருந்து இங்கே சிரிச்சிட்டு இல்லைம்மா நீ பண்ணுமா, பிஸ்னஸ் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கீங்க. அவங்களும் அவ்வளோ கேஷுவலாக இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உண்மையாலுமே சொல்கிறேன், ஹார்ட் ஃபில்ட்டாக சொல்கிறேன். எனக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாண்டிங் வந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சது. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஸோ முதலாளிஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எதுக்காக நம்ம இவரை இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ எடுத்தோம், இவர் யார் என்ன ஏதுங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தப்போ தான் நான் இவரோட மீட்டப் எனக்கு கிடச்சிது. நான் இவர் கூட இன்டர்வியூ ஆனேன். எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்பயர் ஆகும் தெரியுமா. ஏன்னா ஒரு யங் டேலண்டட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேஷுவலாக வந்தார். எனக்குலாம் இவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்னே அந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு தெரியாது. டக்குன்னு இவர் வந்து கீழே வந்து உட்காந்துட்டார். இவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்க இவர் அப்போ தான் உள்ளே வராரு. கேஷுவலாக வந்து உட்காண்டேன்னா ஒரு தேர்ட் பர்சன் ஒரு பார்வையாளராக தான் வந்திருப்பார். திடீர்னு பார்த்தா மேலே ஸ்டேஜில் கூப்பிட்றாங்க, சீஃப் கெஸ்ட் இவர் தான் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட பேசினா ரொம்ப கேஷுவலாக பேசினார். அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் நம்பர் வாங்கினேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக இவரோட இன்டர்வியூ வந்து நான் வந்து நம்ம சேனலில் போடணும். ஏன்னா இப்போ வளர்ந்து வர்ற பிஸ்னஸ், இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹேபிட், இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா எவ்வளோ நீங்கள் தூரம் வளர்ந்தாலும் அந்த ஒரு சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஹியூமன் டெண்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். இவர் வந்து அவ்வளோ ஜோவியலாக இருக்கார். நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு கம்பெனியோட ஓனர், நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், நான் நிறைய இதில் நான் மெம்பராக இருக்கேன், அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை. தலகணம் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. 10 ரூபா டீ கடையில் தான் என்னை கூட்டிகிட்டு போய் டீ அந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்கூடையுமே பழகிறாரு. நான் வந்து பெரிய ஆளுங்கிற அந்த தாட்டே சுத்தமாக கிடையாது. கம்பெனியில் இவரே ஒரு துண்டை எடுத்துகிட்டு போய் துடைக்கிறாரு. இவருக்கு என்னென்னா எல்லா வேலையும் நான் பண்ணணும், நான் எல்லாத்துக்கூடயும் இருக்கணும். நான் வந்து ஒரு ஓனர் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் வந்து நான் என்னோடய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நான் காமிக்கக்கூடாது. அவங்களோட ஒருத்தனாக தான் நான் இருக்கும். எனக்கு அதுதான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறேன். காமிக்கிறது மட்டுமே கிடையாதுமே, இவர் ஒரு ரோல் மாடலாகவே நான் எடுத்து நம்ம எவ்வளோ தூரம் போனாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டியாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மஹமூத் சார், நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. உங்களோட இன்டர்வியூ வந்து சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக நம்ம சேனலில் போகிறோம். நீங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லாத்தையும். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சமீர் பிரதருக்கு வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. நானுமே நிறைய ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை வாட்ச் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். And I wish you all the best for your future. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன சார்? என்னோட கோல் வந்து ஒரு இந்தியாவில் பெரிய ரிஃபைனரி ஆரம்பிக்கிறது என்னோட கோல். ஒரு ஆயில் ரிஃபைனரி இந்தியா. கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு ஆயில் ரிஃபைனரி, ஜெஸ்கோ ரிஃபைனரி தான் நம்மளுடைய அடுத்த ப்ராஜெக்ட். இன்ஷா அல்லாஹ். சூப்பர். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. I wish you all the best. உங்களோட எல்லா கோலும் ட்ரீமும் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.